அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ஜே ட்ரம்ப் அவர்கள் ஜெர்மனிக்கு இப்ப மிரட்டல். அடிக்கடி யூகேவை பத்தி பேசி இப்ப யூகேவோட அதிபர் யூகேவோட அரசர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபரை பார்த்துட்டாரு. இப்ப அடுத்தது ஜெர்மனியும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்துருவாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. அதாவது என்ன இப்போ ஒரு மிரட்டல் அப்படின்னா, அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போஸ்ட் போட்டுக்கிறார். அது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஜெர்மனிக்குள்ள நம்மளோட படை வீரர்களோட எண்ணிக்கையை குறைக்கலாமா அப்படிங்கிற யோசனையில இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஸோ இதனால என்ன நடக்கும்? ப்ரொடெக்ஷன் இருக்குமா? இருக்காது. யூரோப்ல அமெரிக்காவோட படைகள் குறைய குறைய ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தாக்குதல் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல யுத்தம் அப்படிங்கிறது போல எது வந்துருமா அப்படிங்கிற யோசனைகள் இருக்கு இல்லையா? இது போல ஒரு காரணத்தினால ஏன்னா அக்ரஷன் காமிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணதுக்கு ஒரு செகண்ட் யோசிப்பாங்க அமெரிக்க படைகள் இருக்குன்ற. அமெரிக்க படைகள் இல்ல அப்படிங்கறதுனால எந்த ஒரு தங்குதடை இல்லாம அடிப்பாங்க இல்லையா? நேட்டோவை சீண்டி பார்ப்பாங்க இல்லையா? அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ இதனால ட்ரம்ப் அவர்கள் பிளாக்மெயில் பண்றாரா அப்படிங்கிற யோசனையில பல அனலிஸ்ட் வந்து இருக்கு. பட் கம்பி போங்கப்பா கொஞ்சம் சீக்கிரமா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு யூரோப்ல அப்படிங்கிறவனையும் பேச்சுக்கள் அடிபடுது. ஏன்னா இப்ப யூரோப்லயே ரிஃப்ட் வருதா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். பட் ஆனா இந்த பதிவுல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிரட்டல் ஜெர்மனிக்கு விட்டிருக்காரு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்லமா சொல்லியிருக்காரு. அங்க மிரட்டல், இங்க செல்லமா சொல்றது. அதாவது மீடியாக்களோட பேசும்போது அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் லெபனான் மேல இஸ்ரேல் தாக்குதல் பண்றதை பத்தி கேட்கும்போது அதுக்கு அவரோட பதில் என்னவா இருந்துச்சுன்னா, நான் நெத்தன்யாகு அவர்கள்கிட்ட சொன்னேங்க, அதாவது சர்ஜிக்கல் அட்டாக் பண்ணும், சும்மா பில்டிங்லாம் டவுன் பண்ணக்கூடாது, அது வந்து பாத்தீங்கன்னா டெரிபிளா இருக்கு, அதனால இஸ்ரேலை வந்து பாத்தீங்கன்னா தப்பானவங்க போல காமிக்குது, அதனால சர்ஜிக்கலா அடிங்க அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் வந்து செல்லமா நெத்தன்யாகு அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இஸ்ரேல் ஏதாச்சும் முடிவுகள் எடுப்பாங்களா? இதுக்கப்புறம் எப்படி சர்ஜிக்கலா இருக்குமா? இல்ல பில்டிங்கை கொலாப்ஸ் பண்றது மட்டுமே என்னமா இருக்குமா? அப்படிங்கிறது போலாம் வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். ஆனா இஸ்ரேல் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா கிட்ட, அதாவது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலோட டிட்டரன்ஸ் பவரே எரோஷன் ஆகுதுங்க அப்படிங்கிறது போல சொல்றாங்க. அதாவது மண்ணரிப்பு மாதிரி இருக்கும் இல்லையா? அரிப்பு, இஸ்ரேலோட அட்டாக் பவரே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான தாக்குதல் செஞ்சுக்கிறாங்க. ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் முடிய முடிய திருப்பி வேணும், அப்புறம் கடன் தான், அப்புறம் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் வருது இல்லையா? கடன்னால அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கப்பம் கட்டிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்த்து இருந்துக்குவாங்க. பட் இருந்தாலும் ஆயுதங்கள் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? இது வந்து தோல்வியை நோக்கி போகுதா, வெற்றியை நோக்கி போகுதா அப்படின்ற கேள்விகள் வருது. இப்ப இவ்வளோ அடி அடிச்சிருக்கிறாங்க, அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது போல விஷயம் இஸ்ரேலுக்கு நடந்திருக்கானா? இல்ல. பகுதிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. பட் ஆனா அதை ஆள முடியுமா? ட்ரோன்களோட தொந்தரவுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட வடக்கு பகுதிகளில் இப்பவும் ராக்கெட் தாக்குதல் பண்றாங்க. அந்த பஃபர் ஜோன் அப்புறம் எதுக்காக யூஸ் ஆகும்? இப்பவும் வடக்கு பகுதிகள் இஸ்ரேலுக்குள்ள பெனிட்ரேட் பண்ணி ராக்கெட்ஸ் தாக்குதல் நடக்குது அப்படின்னா எப்படி அந்த பஃபர் ஜோன் யூஸ் ஆகும்? இஸ்ரேல்னால அதை ஹோல்டு பண்ண முடியுமா? இழப்புகள் ஏற்பட ஏற்பட எப்படி அவங்களால அதை ரொம்ப நாளைக்கு ஹோல்டு பண்ணிட்டே இருக்க முடியும்? எத்தனை நாள் காலத்துக்கு அவங்களால போர்ல இருக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் வருது. அது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இஸ்ரேல் அதை அணுக போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது போல பல ப்ராப்ளங்கள் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு நடுவில் இப்ப மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தான் அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டார்க் ஈகிள் ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்குதுல்லப்பா, கொஞ்சம் கொடுத்து விடுங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு அப்படிங்கிறதோட கேட்டுக்கிறாங்களாம். இது ஈரானுக்கு எகெயின்ஸ்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற சில அனலிஸ்டோட கருத்துக்கள். அண்ணா என்ன இப்போ விமானத்தை எடுத்துட்டு கொண்டு போய் சவரமேனி குண்டை போட்டு பார்த்தாச்சு, இதுல இது ஒரு மிசைல் அடிஷனலா ஆட் பண்ண போறாங்க. அங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன தடுத்துச்சா இல்ல ஏதாச்சும் செஞ்சுச்சா? எல்லா பக்கம் போய் எல்லா பக்கம் குண்டுகள் போட தானே செஞ்சாங்க அப்படி உங்களுக்கு கேள்விகள். பட் இருந்தாலும் ஈரானோட கிழக்கு பகுதிகள் வரைக்கும் போகுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இல்ல அமெரிக்கா கிட்ட உண்மையாலுமே ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்கா, என்னதான் செய்யறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா பெரிய யூஸ் இல்லைனாலும், அதாவது மிசைல் பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் தான், பாதுகாப்பு தான். நம்மள ஒருத்தன் அடிக்க வரா அப்படின்னா அடிக்கிறவனை வந்து பாத்தீங்கன்னா போட்டு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்கி முடிச்சு விட்டு நீ தோத்துட்டெல்லாம் போயிரு கம்முன்னு அப்படிங்கிறது போல ஒரு டிஃபென்சிவ்க்காக நம்ம மிசைலை யூஸ் பண்ணலாம். அஃபென்சிவ் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இது போல வேணும். விமானங்கள், விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள்,
கடற்படை இதெல்லாம் இருந்ததுனா தான் எக்கனாமிக்கலி தாக்குதல் பண்றது, எக்கனாமிக்கலி முடக்கிறதுன்னு பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ணா செய்ய முடியும். ஸோ இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலோட யூஸ் எந்த அளவுக்கு, எந்த மாதிரி, எந்த பிராந்தியத்துல அமெரிக்காவுக்கு உதவியா இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். மேபி ஹைப்பர்சோனிக் மிசைல் வச்சிருக்காங்க, அதுவும் இன்டர் கான்டினென்டல் ஹைப்பர்சோனிக் மிசைல் வச்சிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அமெரிக்கால ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஃபியூச்சர்ல டிஃபெண்ட் பண்ணோன்னா எந்த நாடு அடிக்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு ஏவுறதுக்கு யூஸ் இருக்கலாம். அவ்வளவுதானே தவிர்த்து மற்றபடி இது ஒரு அணு ஆயுதம் இது போல போய் விழுகும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யலாமே தவிர எந்த நாட்டை வேணாலும் இத்தனை செகண்ட்ல அடிச்சிட முடியும் அப்படிங்கிறது போல ஒரு மிரட்டல்களுக்காக இருக்கலாமே தவிர மற்றபடி ஒரு நாட்டை வழி கொண்டு வர வைக்க முடியுமா இதனால அப்படிங்கன்னா அது ஒரு பெருத்த கேள்விதான். அதிகப்படியான செலவினங்கள் அமெரிக்கா காணும். ஏன்னா ரஷ்யா மாதிரி, ஈரான் மாதிரி, சைனா மாதிரி என்ன சீப்பாவா செய்ய போறாங்க? இவங்க ஒரு கல் எடுத்து வைக்கிறதுனாலே 1 கோடி ரூபாய் பில்ல தீட்டுறாங்க அமெரிக்கன்ஸ். இப்படி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி வந்து சீப்பா இந்த மிசைல செஞ்சு எப்படி அது காம்பீட் ஆகும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. சரி பாப்பா, வரக்கூடிய நாட்கள்ல இந்த டார்க் ஈகிள் ஹைப்பர்சோனிக் மிசைல் எந்த அளவுக்கு யூஸ் ஆக போகுது. ஆனா போர் பெருசாக ஆக இப்ப வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓபன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால க்ரூடு விலை உயர்வையே சந்திக்கிறது. இப்ப வரைக்கும் அமெரிக்கானால அது கட்டுப்படுத்த முடியல, விட்டுட்டாங்க. ட்ரம்ப் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை விட்டுட்டாரு போல தெரியுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயில் பிரைஸ்லாம் 7% ஏறி இருக்கு. பென்ட் க்ரூட்லாம் வந்து பாத்தீங்கன்னா $119 வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கு. $107 மேல WTI க்ரூட் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு பேரலுக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுல கேஸ் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா முழுவதும் 0.70 0.90 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்திருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்கிறேன். அதிகரிச்சுட்டு வருது. அதுவும் பல ஸ்டேட்ஸ்லயும் அப்படிங்கிற இனிஷியல் ஸ்டேட் வந்திருந்தது. இந்த கேஸ் பெட்டி அப்படிங்கிற இது வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேஷன் வைடு வந்து பாத்தீங்கன்னா கேஸோட விலை $4.30 உயர்ந்துருச்சு. ஜூலை 2022 கம்பேர் பண்ணும்போது அதிகம். அதுக்கு முன்னாடி அதிகமா இருந்து இப்ப இது அதிகமா இருக்கு அப்படிங்கறதோட சொல்லிட்டாங்க. ஸோ விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது அமெரிக்கால ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல பிளாக்கேடு போட்டிருக்காங்களே, அது யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிக பெரும் கேள்விதான் அமெரிக்காக்கு. ஏன்னா ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஈராக்கோட வெசல் மாதிரியே ஈராக்கோட வெசல்னு சொல்லி ஸ்பூஃபிங் பண்ணி ஏமாத்தி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனா மேற்கு மீடியாக்கள், அதுவும் குறிப்பா ட்ரம்ப் அவர்களோட ஆசி பெற்ற நரி மீடியா வந்து பார்த்தீங்கன்னா இது போல செய்திகள் விட்டுருக்காங்க. இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது, இது எப்படி பிடிக்க போறாங்க? இப்போ ஈரான்ங்கிறவங்க ஈரான் மட்டும் பண்ண மாட்டாங்க இல்லையா, பல நாடுகளோட இதுல போட்டு பண்ணுவாங்க இல்லையா. அப்படி பண்றாங்கன்னா எப்படி எந்தெந்த நாடுகள்லாம் இவங்க பிடிப்பாங்க அப்படிங்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தோம். ஸோ இது மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அமளி கும்பலியா தான் இருக்கு. இப்போ வரைக்கும் அமெரிக்காக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம விதிங்கி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பிளிங்க் எப்ப நடக்க போகுதுன்றது தான் எல்லாத்தோட பார்வை வெயிட்டிங். அந்த பிளிங்க் என்ன நடக்க போகுது, அதனால அமெரிக்காக்கு என்ன இழப்புகள் கொண்டு வர போகுதுன்றது பார்த்தாங்க. இப்போ இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இது போல பல்வேறு பகுதிகளிலும், அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்ல கூடிய பல்வேறு நாடுகளையும் தாக்குதல் பண்றதுனால அதிருப்திகள் பல பகுதிகளிலும் இருக்கு. அதுவும் குறிப்பா யூகேல வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்யாக் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூயிஸ் நபர்கள் 2 பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா நான் வடக்கு லண்டன்ல வந்து பண்ண குத்திட்டாங்கண்ணா, கத்தி எடுத்து நைஃப் அட்டாக். ஸோ இது போல ஜூ இன மக்களுக்கு எதிரான அதிருப்திகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால கட்டுப்படுத்துறாங்க. ஸோ அதுல இது போல இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதே போல அங்க வந்து பாத்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் இது போல ஜூ இன மக்கள் காப்பாத்துறதுக்காக இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. பட் இது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து இது போல போர்லயே இருக்காங்கன்னா அதிருப்திகள் வருது அப்படின்னா உலகமெங்கும் எப்படி எந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் அவங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ இது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இங்க இஸ்ரேல் சார்பா நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்ம ஆப்பிரிக்காவுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மாலையில மிக பெரும் ப்ராப்ளம். ஸோ மாலையில இஸ்லாமிக் வந்து பாத்தீங்கன்னா சில பகுதிகள் பிடிச்சிருப்பாங்களே, இப்ப அதுல ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆப்பிரிக்கா காட்சி தரப்புல இருந்து மேனக்கா அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டாங்க மாலி மிலிட்டரியோட இணைஞ்சு. ஏன் அப்படி இது ஒரு முக்கியமான பகுதினா அங்க ஒரு ஏர்போர்ட் இருக்கு. ஸோ ஏர்பேஸ் இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அங்க தாக்குதல் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கனால பிரான்ஸ் தரப்புல இருந்து அவசரமா சீக்கிரமா மாலில இருந்து எல்லாரும் ஓடி வந்துருங்கப்பா நம்ம சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா ரஷ்யா தொடர்ந்து இந்த எஃப்எல்ஏ அப்புறம் ஜேஎன்ஐஎம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் குறிப்பா கிடால். இப்போ சமீபத்துல
வடக்கு பகுதி மாலியோட வடக்கு பகுதியில இருக்கிறது. இது ஜேஎன்ஐஎம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த பகுதிகள்ல இருந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்களே, இப்ப அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரஷ்யா. இவங்கலாம் டூ வீலர் ஃபோர்ஸஸா இருக்கிறதுனால, எந்த அளவுக்கு அது கை குடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு புகலிடம் ஆயுத குவிப்பு அந்த பகுதியில அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜேஎன்ஐஎம்மும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வலிக்கு வர மாரியும் தெரியுது. கொஞ்சம் சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா இது மாரி புடிச்ச வீரர்கள விடமாட்டாங்க. ஜேஎன்ஐஎம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிச்ச மாலி வீரர்கள வந்து பார்த்தீங்கன்னா, பணம் குடுத்து ரிலீஸ் பண்றாங்க. "போயிருங்க, போயிருங்க. ஊர் பார்த்து போயிருங்க" அப்படிங்கிறது போல ரிலீஸ் பண்றாங்க. ஆயுதங்கள கீழ போட்டு சரணடைஞ்ச வீரர்கள்லாம் இப்போ மாலிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி போயிட்டு இருக்காங்க. மாலி இந்த சென்ஸ் இப்ப அங்க பகுதிகள் ஒண்ணும் பெருசா இல்ல, ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு. பட் இருந்தாலும், ரஷ்யாவோட துணையோட அந்த பகுதிகள்ல ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்து மாறுமா? ஏன்னா, சமீபத்தில ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து பண்ண ரஷ்யாவோட மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாரியான ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் இந்த ஆப்பிரிக்கால நடக்கப் போகுது? ஜேஎன்ஐஎம் எந்த மாதிரி மாற்றம் அடைய போறாங்க? ஏன்னா, அவங்க "நீங்க மாலி விட்டு போயிருங்க தயவு செஞ்சு ரஷ்யா" அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஸோ ரஷ்யா என்ன முடிவுகள் எடுக்கப் போறாங்க? இது எந்த அளவுக்கு பிரிக்ஸ் நாடுகளுக்கு அடி வாங்கும்? ஏன்னா, சைனாவா இருக்கட்டும், பல நபர்கள் இதில இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வர்த்தக ரீதியா வந்து பார்த்தா தொடர்புகள் இருக்கு. இப்ப ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, வர்த்தக ரீதியா ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால, இப்ப எப்படி இங்க ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் ஆகப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது எந்த மாரியான விளைவுகள் ஏற்படுத்தப் போகுது? இது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக், பெரிய அட்டாக் நடந்துருச்சு. இப்ப இதுக்கப்புறம் இந்த பகுதிகள அவங்க பாதுகாக்கணும்ல. இதே போல அட்டாக்ஸ் அவங்களும் செய்வாங்கல்ல அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன மாரியான விஷயங்கள் இந்த ஆப்பிரிக்கா பகுதிகள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல நம்ம பார்த்திருப்போம். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள நம்ம YouTube 4 பேருக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பயணம் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.